என் லைஃப்ல ஏடிஎம்ல இருந்து இவ்ளோ பணத்த வித்ட்ரா பண்ணதில்ல. அதுவும் ஒரு ஏடிஎம்மா ஏறி இறங்கி அவசரமாவும் எடுத்ததில்ல. அதுவும் என்கிட்ட இருக்க எல்லா பேங்க் கார்ட்ஸும் யூஸ் பண்ணி எவ்வளோ வித்ட்ரா பண்ண முடியுமோ அவ்வளோ வித்ட்ரா பண்ணிட்டுருக்கேன். இன்னைக்கு எவ்வளோ காசு எடுக்க முடியுதோ எடுத்து அது எல்லாத்தையும் ஆசை தீர செலவு பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் இதில எவ்வளோ இருக்குன்னு எண்ணி கூட பார்க்க போறதில்ல. எண்ணி பார்க்காம செலவு பண்ண போறேன். ஃபைனலா வித்ட்ரா பண்ண மொத்த காசையும் அப்படியே ஒரு கட்டாக்கி ஆசை தீர செலவு பண்ணி முடிச்சாச்சு. இன்ஃபேக்ட் இது செலவே கிடையாது, வரவு. இந்த பணம் எனக்கு 10 மடங்கு திருப்பி கண்டிப்பாக ரிட்டர்ன் வரும். ஆனால் இந்த குழந்தையோட உயிர் நமக்கு ரிட்டர்ன் வருது உங்கள் எல்லார் கையிலையும் தான் இருக்குது. வீட்டிலேயே 9 மாத குழந்தைய தூக்கிட்டு இந்த குழந்தைய இப்போ தூக்குறப்போ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் உணர முடியுது. குழந்தைக்கு 50% போன் ஆல்ரெடி டேமேஜ் ஆகி தேஞ்சிருச்சு. குழந்தையோட லங்ஸ் ஃபங்க்ஷனும் கம்மியாயிட்டு இருக்கனால குழந்தையோட ஒழுங்காக மூச்சு கூட விட முடியல. 2 வயசுக்குள்ள, அதாவது இன்னும் 3 மாதத்துக்குள்ள குழந்தைக்கு 9 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு மருந்து கொடுத்தா மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு அப்பா அம்மா சொன்னாங்க. அண்ட் 100கணக்கான குழந்தைங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மருந்துக்காக போராடிட்டு இருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும். ஆனால் அதில் ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்கு கூட அரசாங்கம் இது வரைக்கும் எந்த உதவியும் செய்யலைன்னு நினைக்கும் போது தான் வேதனையாக இருக்குது. ஒரு குழந்தைக்காக பிச்சை எடுக்குனா கூட அதுக்கு சரியான தகுதி இருக்கணும், இன்ஃப்ளூயன்சர் இருக்கணும். எங்களுக்கு யாருமே அது பண்ணலை. அதான் பிச்சை எடுக்குனா கூட அதுக்கு ஒரு தகுதி வேணும். அது தகுதி இல்லாமல் நான் உங்ககிட்ட பிச்சை எடுக்கிறேன். என் பிள்ளைய காப்பாற்றுங்க. ஒரு நாயை விட கேவலமா தோத்துறாங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த தமிழ்நாட்டில். இவங்களோட இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நான் டிசைட் பண்ணேன், இவங்களுக்கு நான் ஜஸ்ட்டு காசை கொடுத்துட்டு ஒரு வீடியோவை போட்டுட்டு ஹெல்ப் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் ஒரு அப்பனா அவரோட இடத்துல இருந்து அந்த வழியை நான் உணர்ந்தேன். ஸோ எங்கள் பிஸ்னஸ் கிளைண்ட்ஸ் வந்தாங்கன்னா இந்த ஹோட்டலில் தான் ரூம் புக் பண்ணுவோம். இவங்க ரொம்ப தூரத்துலேருந்து விடிய காலையில் பஸ்ஸு பிடிச்சி என்னோட ஆஃபீஸ்க்கு என்ன பார்க்க வந்திருக்காங்க. ஸோ நைட் இங்கே ஸ்டே பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் பண்ணுறது இந்த குழந்தைக்காக மட்டும் இல்லை, இந்த அப்பாவோட முகத்தை சிரிப்பை பார்க்கணுங்கிறதுக்காக தான். ரூமுக்கு போய் ஒரு 1/2 மணி நேரம் அந்த குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். 1.5 வயசாச்சு. குழந்தையால் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாது. ரொம்ப நேரமாக என் கையை பிடிக்க ட்ரை பண்ணி ஃபைனலாக என் கையை பிடிச்சி என்னை விட்டுறாதீங்க, என்னை காப்பாற்றிருங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அண்டு பிடிச்ச கையை விடவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்து அழுதுருப்பேன். ஸோ தயவு செஞ்சு இந்த குழந்தைய காப்பாற்றிருங்க. ஆரம்பத்தில் ஏடிஎம்மில் காசு எடுக்கிற மாதிரி பண்ணது எல்லாமே இந்த வீடியோ வைரல் ஆகணுங்கிறதுக்காக தான். அப்படி வைரல் ஆகி 10 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா நீங்கள் ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தா போதுங்க இந்த குழந்தைய காப்பாற்றிட முடியும். ஆனால் இந்த குழந்தை குணமானதுக்கப்புறம் இந்த குழந்தையோட மொத்த படிப்பு செலவையும் நானே ஏற்றுப்பேன். எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்க.